Redmi Note 13 Pro. ஸோ இந்த மொபைலினுடைய அறிமுக விமர்சனம் அன்பாக்சிங் எல்லாமே நம்ம சேனலில் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி இந்த பதிவில் இந்த மொபைல் ஃபோனை வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிற என்னுடைய விமர்சனத்தை நான் சொல்கிறேன். அதிக நேரம் கடத்தாமல் நம்மளுடைய சேனல் இருக்கக்கூடிய விமர்சனம் மாதிரியே எப்போயுமே நம்ம ஸ்பெக்ஸை அதிகமாக நம்ம வாசிக்க போகிறது கிடையாது இந்த விமர்சனத்தில். இப்போ என்னுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு பியூராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் ஸ்பெக்ஸ் இல்லை அப்படின்னா இது என்ன நம்பர் அது என்ன நம்பர்னு நீங்கள் தேடாதீங்க. அது எல்லாமே கீழே டெஸ்கிரிப்ஷனில் நான் விவரமாக போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் வாசிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு டிசைனில் என்னுடைய அனுபவம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். மொபைல் ஃபோனை கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது பெரிய மொபைல் ஃபோனாக இருந்தாலும் பாக்கெட்டில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. சைக்கிளிங் போகிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு 2 வீலரை ஓட்டுறதா இருக்கட்டும், எல்லா நேரத்தையும் பாக்கெட்டில் மொபைல் ஃபோனை வச்சுட்டு எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு, இல்லை உட்காந்து ஜீன்ஸ் பேக்கெட்டில் வச்சுட்டு கூட உட்காரதுக்கு வசதியாக தான் இருந்துச்சு. 187 கிராம் கையில் பிடிச்சி ரொம்ப நேரம் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்போ நல்லா இருக்குது, பிரச்சனை இல்லை. பட் இதோடைய கார்னர்ஸ்லாம் கொஞ்சம் பாக்ஸியாக ஷார்ப்பாக இருக்கிறதுனால ரொம்ப நேரம் நம்ம இந்த ரீல்ஸ் இதெல்லாம் பார்க்குறப்போ இந்த பிடிச்சி இப்படி ஸ்வைப் பண்ணிட்டே இருப்போம் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி கையில் பிடிச்சிருக்கிறப்போ கீழே இந்த இடத்துல லைட்டாக ஒரு பெயின் வருது. பட் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் ஃபோனை அதிகமாக ரொம்ப நேரம் எக்ஸ்ட்ரீமாக யூஸ் பண்ணாமல் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு கம்ஃபர்டபுளான டிசைன் சொல்லுவேன். பின்புறத்தை அந்த பார்க்குறதுக்கு இந்த டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது. எப்படி இதை நம்ம ஒரு கவர் போட்டு நம்ம கேஸை போட்டு நம்ம ப்ரொடெக்ட் தான் பண்ண போகிறோம். பட் இருந்தாலுமே இந்த ஸ்கொயர் இந்த கேமரா ஹம்புக்குள்ள இருக்கக்கூடிய இந்த டிசைன் பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாகவும் அழகாகவும் இருக்குது. IP68க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் ரேட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா அது அவங்க ப்ரோ ப்ளஸில் அவங்க கொடுத்துருந்தாங்க. இதில் அது கொடுக்கல. பட் இருந்தாலும் லைட்டாக தண்ணி ஏதாச்சும் ஸ்ப்ரிங்கிள் ஆச்சு அப்படின்னா மொபைல் ஃபோனுக்கு எந்த டேமேஜும் வராது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பட் அப்படியாவது அது மீறி டேமேஜ் வந்துச்சு அப்படின்னா வாரண்டியில் கவர் ஆகாது. அது IP68 ஃபோனாக இருந்தாலுமே சரி, வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் தான், ஆனால் வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பார்த்தீங்க அப்படின்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்குது. இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல ரெட்மி யூஷுவலா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருக்கு அவங்க மூவ் ஆனது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஃபேஸ் அன்லாக்குமே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டா இருக்கு. இந்த ஸ்பீக்கர்ஸ் டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் நார்மலான மொபைல் போனை நீங்க பார்க்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸை விட லவுடா நல்ல ஒரு கணீர்னு கேட்கக்கூடிய சவுண்ட், உங்களுக்கு ரிங் டோனா இருக்கட்டும், இல்லை ஒரு பாட்டு கேட்கறதா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டா இருக்கு. 3.5 ஆடியோ ஜாக் இருக்கு. ஸோ இந்த ஆடியோ ஜாக் மூலமா நீங்க வயர்டு இயர்ஃபோன் நீங்க யூஸ் பண்ணாலுமே ஒரு நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டி உங்களுக்கு கிடைக்குது. ஹை ரெஸ் ஆடியோக்கான சப்போர்ட் இருக்கிறதுனால சவுண்டோடைய கிளாரிட்டி நல்ல ஒரு தரமான சோர்ஸ் நீங்கள் சவுண்டு கேட்டிங்க அப்படின்னா, தரமான இயர்ஃபோன் வச்சு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இந்த இயர்ஃபோன்லேருந்து ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ இந்த டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு POLED டிஸ்பிளே, கிட்டத்தட்ட AMOLED டிஸ்பிளே தான், பெருசாக ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. 6.68 இன்ச் மேலே சிறுசாக அழகாக ஒரு புட்டுநாச்சு கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட். பட் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க நார்மலா பார்க்கக்கூடிய ஃபுல் HD ரெசல்யூஷனை விட இந்த மொபைல் போன்ல 1.5K ரெசல்யூஷன் கொடுத்து பெருசா இதுல ஒன்றும் ரெசல்யூஷன் டிஃபரன்ஸ் மாதிரி இருக்கிற மாதிரி தெரியல. பட் ப்ராக்டிக்கல் ஐஸ்க்கு நான் சொல்றேன். பட் ஆன் பேப்பர்ஸ் இது ஹையர் ரெசல்யூஷன். டால்பி விஷனுக்கான சப்போர்ட் இருக்கு. நீங்க நெட்ஃபிளிக்ஸ்ல நீங்க டால்பி விஷன் எனேபிள்டு கண்டென்ட்ல நீங்க பாக்குறப்போ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. உங்களுக்கு இன்டோரா இருக்கட்டும் அவுட்டோரா இருக்கட்டும் இந்த டிஸ்பிளே பார்க்கறதுக்கு கிளியரா இருக்கு. நீங்க அவுட்டோரில் நீங்க எடுத்து ஒரு நீங்க போட்டோ நீங்க எடுத்துட்டு அந்த போட்டோ ரிவ்யூ பண்றது கூட அவுட்டோர்ல ரிவ்யூ பண்ணாலுமே அந்த கிளாரிட்டி உங்களுக்கு கிளீனா இருக்கு. கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டஸ்க்கான ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படியும் எந்த நீங்கள் டிஸ்பிளே வாங்கினாலும் கிளாஸ் தான். அது கார்னிங் கொரில்லா விக்டஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் கிளாஸ் தான். ஒரு ப்ரொடெக்ஷன் நீங்கள் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறது நல்லது. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டான ஒரு டிஸ்பிளே. இதுக்கான ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு ஈஸியாக அவைலபிளாக இருக்கும். பட் அவங்க கொடுத்துருக்கிறது கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டஸ், 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட், 1.5K ரெசல்யூஷன். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஸ்பிளே ஒரு அன்மேட்ச்டு பெர்ஃபார்மன்ஸ் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ இது வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே நல்லா இருக்குது, ஆடியோ நல்லா இருக்குது, உங்களுக்கு டிசைன் நல்லா இருக்குது, எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட் தான். பட் நெகட்டிவ் பாயிண்ட்டுக்கு நம்ம போய் தான் ஆகணும் பார்த்தீங்களா. பட் கண்டிப்பாக நம்ம நெகட்டிவ் பாயிண்ட் நம்ம சொல்லி ஆகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கட்டாயத்தில் நான் என்றைக்குமே கிடையாது. நல்லா இல்லை அப்படின்னு நல்லா இல்லைன்னு சொல்லுவேன், நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். பட் இந்த மொபைல் ஃபோனுடைய ப்ராசஸர் Snapdragon 7S Gen 2 எந்த விதமான டவுட்டும் இல்லாமல் சொல்லுவேன் நல்ல ப்ராசஸர் அப்படின்னு. AnTuTu ஸ்கோர்ஸ் எல்லாம் நீங்கள் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கலாம். த்ராட்லிங் டெஸ்ட் ரன் பண்ணேன். த்ராட்லிங் டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 75% ஸ்கோர் இது கிடச்சிருக்கு. இது கிட்டத்தட்ட த்ராட்டலிங் ஆகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான். பட் இது எங்கே த்ராட்டலிங் ஆகுது அப்படின்னா ரொம்ப நேரம் நீங்கள் கேம் விளாண்டுட்டு
அரை மணி நேரத்துக்கு நீங்கள் இப்போ விளாண்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறமா லைட்டாக உங்களுக்கு த்ராட்டிலிங் ஆக தெரியும். பட் மொபைல் ஃபோன் த்ராட்டில் ஆகிறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா ஹீட் உங்களுக்கு கையில் உங்களுக்கு தென்படாது. நீங்கள் ரொம்ப நேரம் நீங்கள் ஒரு நார்மலான கேம் நீங்கள் விளாண்டாலுமே உங்களுக்கு மொபைல் ஃபோனுடைய ஹீட் வந்து உங்கள் கையில் நீங்கள் ஃபீல் பண்ணவே மாட்டீங்க. ஏன்னா த்ராட்லிங் பண்ணி பெர்ஃபார்மன்ஸை குறைச்சிருது. ஸோ அதனால என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா ஹை எண்ட் கேம்ஸ்லாம் நீங்கள் விளையாடுறப்போ ஹை FPS வச்சு நீங்கள் கேம்லாம் விளையாடுறப்போ ஃப்ரேம் ட்ராப் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரீம் கேமராக இருந்தீங்க அப்படின்னா இல்லை ஒரு அட்வான்ஸ்ட் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. என்ன மாதிரி உங்களை மாதிரி ஒரு நார்மலான யூஸர் இந்த கேம் மொபைல் ஃபோன் வச்சு ஒரு அரை மணி நேரம் நம்ம கேம் விளையாடுறோம், ஒரு மணி நேரம் நம்ம கேம் விளையாண்டா கூட ஒரு நம்ம விளையாடக்கூடிய ரேஞ்சு கேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருக்காது, ஜாலியாக நம்ம விளையாடலாம். இது ரொம்ப கூர்ந்து கவனிச்சாலும் வெளியே இந்த த்ராட்டலிங் இஷ்யூ நமக்கு டே டு டே லைஃப்ல நமக்கு அஃபெக்ட் பண்ணாது. அடுத்த விஷயம் என்னன்னா இதுல வந்து 2 ஸ்டோரேஜ் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க, 128 மற்றும் 256. ரேம்மே பார்த்தீங்கன்னா 8 மற்றும் 12 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எது வாங்கலாம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த காம்பினேஷனில் ஒரு 3 வேரியன்ட் அவைலபிளாக இருக்கு. 128 இதோட விலை பார்த்தீங்க அப்படின்னா விலை எவ்வளவு 23,999 இன்க்ளூசிவ் ஆஃப் பேங்க் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த பேங்க் டிஸ்கவுண்ட் 2,000 ரூபாயோ இல்லாட்டி உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் போனஸ் 2,000 ரூபாய், இது ரெண்டையும் நம்ம தள்ளி வச்சுட்டு மொபைல் ஃபோனை விலை பார்த்தீங்க அப்படின்னா 26,000 ரூபாய் ஸ்டார்டிங் ப்ரைஸ் 128. பட் இதை விட 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வாங்குறது பெட்டர். நான் ரேமுக்காக நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன், உங்களுக்கு இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து பெட்டராக இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதுக்காக நான் வந்து 256 வாங்குங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் வாங்குறதா இருந்தீங்க அப்படின்னா அதோடைய விலை பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் டிஸ்கவுண்ட் இதெல்லாம் நம்ம தள்ளி வச்சுட்டு பார்த்தோம்னா 28,000 ரூபாய். டாப் எண்ட் வேரியன்ட் என்கிட்ட இருக்கிற டாப் எண்ட் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 12GB மற்றும் 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். இதோடைய பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 30K. RAM உடைய பெர்ஃபார்மன்ஸ், ஸ்டோரேஜ் உடைய பெர்ஃபார்மன்ஸ் டாப் நாச், எந்த டவுட்டும் கிடையாது. LPDDR4X அப்புறம் UFS 2.2 இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்கு. NFC நிறைய பேர் இந்த அன்பாக்சிங் வீடியோவில் கேட்டிருந்தீங்க, அது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இதில் NFC இருக்கு. எல்லா தேவையான உங்களுக்கு 5G பேண்டுக்கான சப்போர்ட்டும் இருக்கு. ஸோ ஹார்ட்வேர்ல அவங்க எந்த குறையும் வைக்கல. பெர்ஃபார்மன்ஸ்ல நான் சொன்ன விஷயங்கள் நீங்க உங்களுக்கு ஞாபகம் வச்சுட்டு மொபைல் ஃபோன் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ஓகேயா அப்படிங்கிறத பாருங்க. அடுத்தபடியா நம்ம சாஃப்ட்வேருக்கு வருவோம். ஸோ இந்த மொபைல் ஃபோன்ல HyperOS விரைவில் வருது. இப்போ இந்த HyperOS வந்தோடனே நம்மளுடைய வாழ்க்கை தரம்லாம் அப்படியே முன்னேறி மொபைல் ஃபோனுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆகா ஓகோன்னு டாப் டக்கர்ல போகுண்டா அப்படின்னு அவங்க சொன்னாலும் நம்பாதீங்க. HyperOS அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு அப்டேட், MIUIக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அப்டேட் வந்து ஒரு MIUI 15 வைக்கிறதுக்கு பதிலாக அதுக்கு பேரை மாற்றி HyperOSன்னு வச்சிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒரு சில விஷுவல் சேஞ்சஸ் மாரியே தெரிஞ்சாலும் அண்டர்நீத்ல பார்த்தீங்க அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் லெவலில் ப்ளஸ் இன்டெகிரேஷன் லெவலில் நிறைய சேஞ்சஸ் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ HyperOS வந்ததுக்கு அப்புறமா இந்த மொபைல் ஃபோனில் இப்போதைக்கு HyperOS இல்லை, MIUI 14 இருக்கு. அது வந்து Android 13 மேலே ரன் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஸ்கின். இந்த HyperOS வந்ததுக்கு அப்புறமா இந்த மொபைல் ஃபோனில் நான் உங்களுக்கு திருப்பி இதில் போட்டு நான் எப்படி ரிவ்யூ இருக்குன்னு நான் சொல்கிறேன், எப்படி பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்கிறேன். என்கிட்ட இன்னொரு மொபைல் ஃபோன் இருக்கு, அதில் HyperOS இருக்கு. அதை கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ விஷுவலி ஒரு சில விஷயங்கள் மாறுதல் ஆயிருக்கு. பட் ரொம்ப ஒன்றும் உங்களுக்கு பெருசாக உங்களுக்கு எனக்கு பார்க்குறப்போ ப்ராக்டிக்கலாக பெரிய டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியாது. பட் இப்போ இருக்கிற ஓஎஸ்ல இப்போ MIUI 14 இருக்குல்ல பார்த்தீங்களா, இதில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா எக்கச்சக்கமான ப்ளோட்வேர். இந்த ப்ளோட்வேர்னால எக்கச்சக்கமான நோட்டிஃபிகேஷன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்துக்கினே இருக்குது. அது ஒரு பெரிய டார்ச்சர் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியுது ஒரு 15 நோட்டிஃபிகேஷன் தேவையில்லாமல் எதுக்காக இருக்குது அப்படின்னு தெரியாத அளவுக்கு எக்கச்சக்கமான நோட்டிஃபிகேஷன்ஸ் இங்கே இருக்குது. பட் இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் டிசேபிள் பண்ணலாம். இந்த தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ மொபைல் ஃபோனை நீங்கள் வாங்கின நாள்ல இருந்து நீங்கள் பர்சனலைஸ் ஆட்ஸ் இதெல்லாமே நீங்கள் டிசேபிள் பண்ணிட்டு மொபைல் ஃபோனை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதுக்கான வாய்ப்புகள் மொபைல் ஃபோனில் அது நல்லாவே இருக்கு. அதை தாண்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னா MIUI இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா பர்சனலைசேஷன் நிறைய நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏத்தாப்புல நீங்கள் இந்த ஐக்கனை சேஞ்ச் பண்ணுறது, வால்பேப்பர் சேஞ்ச் பண்ணுறது, தீம் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் இருக்கும். அது எல்லாமே கண்டுபிடிச்சி எங்கே இருக்குன்னு பார்த்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியான ஒரு யூஐயாக இருக்கும். இது வந்து என்னுடைய பர்சனல் அபிப்பிராயம் மட்டும் கிடையாது, பல பேர் அவங்க யூஸ் பண்ணி நானும் பார்த்துருக்கேன். ஸோ அதனால நான் சொல்லுவேன், ஒரு 60 வயசு 70 வயசு இருக்க அவங்களுக்கு கொடுத்தா கூட அவங்க மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு 10 வயசு 15 வயசு பையங்களுக்கு மொபைல் ஃபோனை கொடுத்தா கூட என்னென்ன அப்படிங்கிறத டக்கு டக்குன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சு லேர்னிங் கர்வ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்டீப்பாக இருக்காது, ஈஸியாக இருக்கும். அப்புறம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சமான MIUI டயலர், அடுத்தவனுடைய பிரைவசிக்குள்ள நுழைஞ்சு அவனுடைய வாய்ஸை நம்ம ரெக்கார்ட் பண்ணணும்டா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு MIUI டயலர் இருக்கு, தாராளமாக நீங்க ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். 4 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி அப்டேட்ஸ் பிளஸ் 3 மேஜர் அப்டேட்டுக்கான உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேமராக்கு வருவோம். ஸோ கேமரா பார்த்தீங்க அப்படின்னா 200 மெகா பிக்சல் மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. ஓகே. 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. ஓகே. இந்த 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர் எதுக்கு
எதுக்கு அப்படின்னு கேட்டால் சில பேர் பக்கத்தை வச்சு டாக்குமெண்ட் நான் வந்து ஃபோட்டோ எடுக்கணும், சில அத்தியாவசிய தேவைகளுக்கு இந்த 2 மெகா பிக்சல் எனக்கு தேவை அப்படின்னு சில பேர் ஒரு குறிப்பிட்ட மக்கள் இருக்காங்க. அவங்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்காக அந்த 2 மெகா பிக்சல் கொடுக்குறாங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட் இட். பட் இது வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபி சென்ட்ரிக் 2 மெகா பிக்சல் கேமராவாக நம்ம என்னால் ஏற்றுக்க முடியல. எனக்கு ஃபோட்டோஸ் அவுட்புட் பார்த்திங்க அப்படின்னு ரொம்ப சுமாராக தான் இருக்குது இந்த 2 மெகா பிக்சல் சென்சரில். இந்த 200 மெகா பிக்சல் சென்சர் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நல்லா இருக்கு. ஆக்சுவலாக லைட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அவுட்டோர் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபோட்டோஸ் நீங்கள் எடுக்கலாம். டைனாமிக் ரேஞ்ச் அவங்க சொல்கிற அளவுக்கு டைனாமிக் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டாப் டக்கராக இல்லை. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ சன்னுக்கு அகேன்ஸ்டாக வச்சு எடுத்த இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக்காக தான் இருக்குது. ஆக்சுவலி என் கண்ணுக்கு பார்க்கறதுக்கே என் கண்ணுடைய டைனாமிக் ரேஞ்சுக்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிராஸ்லாம் வந்து நல்ல புல்வெளி எல்லாம் க்ரீனாக இருந்துச்சு. ஸோ அதுவுமே கொஞ்சம் பிளாக்கிஷாக தான் தெரிஞ்சது எனக்கு. கொஞ்சம் சேலஞ்சிங்கான லைட் கண்டிஷன்ஸ் ஆயிடுச்சு. ஒரு அந்தி சாயிற வேலை இல்லாட்டி ஒரு காலையில் அப்போ தான் வந்து சன் வெளியே வந்திருக்கு. அந்த மாதிரி டைத்தை நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த எக்ஸ்போஷர் டார்க்னஸ் இதெல்லாம் நீங்கள் அதிகமாக ஃபீல் பண்ணுவீங்க. பட் லைட் நல்லா இருந்துச்சு. ஒரு இண்டோரில் வச்சு நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோம், ஒரு வெளியே வச்சு ஃபோட்டோ எடுக்கிறப்போ லைட் நல்லா இருக்க சூழ்நிலையில போட்டோஸ் எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கு. ஷார்ப்பான டீடைல்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராமே பாத்தீங்க அப்படின்னா ஆகா ஓஹோன்னு இல்ல, நல்லா இருக்கு. டீடைல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்கங்க சாஃப்டா தான் இருக்கு. ஷார்ப்பான இமேஜ் உங்களுக்கு அல்ட்ரா வைட் ஆங்கிள் கிடைக்கல. வீடியோ ரெக்கார்டிங்குமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன், எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் எல்லாமே பார்த்து உங்களுக்கு ஸ்டேபிளான ஃபுட்டேஜ் நீங்க எடுக்கலாம். பட் ஃபுட்டேஜ்னுடைய குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் எந்த மொபைல் ஃபோன்லேயுமே நான் பார்த்ததில் ஒரு 35,000 40,000 வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்ட் மொபைல் ஃபோன்ஸில் வீடியோ ஃபுட்டேஜோடைய குவாலிட்டி சுமாராக தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்குது. 4K வீடியோஸ் வரைக்கும் நீங்கள் எடுக்கலாம். நாங்கள் ரியரில் அவங்க கொடுத்தாலுமே வீடியோனுடைய குவாலிட்டி சுமாராக தான் இருக்குது. ஃப்ரண்ட் ஃபோட்டோஸ் பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃபிஸ் நல்லா சூப்பராக வருதுப்பா. செல்ஃபிஸ் எடுக்கிறவங்களுக்கு இந்த மொபைல் ஃபோன் ஒரு சூப்பரான மொபைல் ஃபோனாக இருக்கும். அதே மாதிரி செல்ஃபி வீடியோமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நீங்கள் எடுக்கலாம். என்ன இதில் இந்த 4K சப்போர்ட் பண்ணாது. ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா 100 மார்க்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 70 to 80% மார்க் கொடுத்து இந்த கேமராவுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா பேட்டரி நம்ம சொல்லி ஆகணும். 67 வாட் சார்ஜர். எவ்வளோ நேரத்தில் சார்ஜ் ஆகுனா ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து 15 மினிட்ஸ்க்குள்ளே ஃபுல் சார்ஜ் ஆயிடுது. 5100 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு இந்த மொபைல் ஃபோன் 187 கிராம் இதில் வந்து 5000 mAh பேட்டரி இருக்கா அப்படின்னு நமக்கு தோன்ற அளவுக்கு டவுட் எழுப்புற அளவுக்கு மொபைல் ஃபோனோட டிசைன் நல்லா இருக்குது. பேட்டரியுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிபெண்டபிளாக இருக்குது. சாலிடாக கண்டிப்பாக சொல்லுவேன். ஒரு ஹெவி யூஸராக இருந்தாலுமே 1 day வரைக்கும் கண்டிப்பாக தாக்கு பிடிக்கும். மீடியம் யூஸர் என்ன மாதிரி ஒரு மீடியம் யூஸருக்கு இந்த மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா 2 days வரைக்கும் தாராளமாக தாக்கு பிடிக்கும். ஃபைனலாக இந்த Redmi Note 13 Pro வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மற்ற மொபைல் ஃபோனை இந்த செக்மெண்ட்டில் இருக்கிறத கம்பேர் பண்ணுவோம். Snapdragon 7 Gen 2ஓட Poco F5 அது ஒன்று தான் க்ளோஸ் காம்படிஷனில் வருது. மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே MediaTek ப்ராசஸருக்கு போயிட்டாங்க. MediaTek இந்த 8 சீரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா IQ Neo 7 இருக்குது. அப்புறம் Motorola 40 Neo அது அந்த சீரீஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி 2-3 மொபைல் ஃபோன்ஸ் இருந்தாலுமே இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த வேல்யூ ஃபார் மணி ஃபீச்சர்ஸ், இந்த இன்டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சர், அப்புறம் இந்த டால்பி விஷனுக்கான ஒரு சப்போர்ட், கார்னிங் கொரில்லா கிளாஸ்க்கான ஒரு சப்போர்ட், அப்புறம் டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டட் ஆடியோ உங்களுக்கு, அப்புறம் ஹைரஸ் ஆடியோக்கான சப்போர்ட், இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ ஓவராலாக ஒரு மார்க் எடுத்து ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க்ல ஒரு கிளாஸ்ல ஒரு 10 பேர் கிளாஸ் ஒரு 30 பேர் இருந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்து பாஸ் ஆகிற பையன் இது கிடையாது. பட் எல்லாத்துலேயுமே ஒரு ஆவரேஜான மார்க் எடுத்து கிளாஸை விட்டு ஒரு வெளியே வந்து அடுத்த நிலைமைக்கு போகக்கூடிய ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக எனக்கு இந்த Redmi Note 13 Pro தென்படுது. ஒரு ப்ராக்டிக்கல் மொபைல் ஃபோன், ஒரு ப்ராக்டிக்கல் ஆல்ரவுண்டர் மொபைல் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா டிசைன் நல்லா இருக்குது, டிஸ்பிளே நல்லா இருக்குது, ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் அன்றாடம் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்குது. ஒரு பவர் யூசர் அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸில் சில இஷ்யூஸ் தென்படலாம். அப்புறம் யூஐயில் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி யூசர்ஸ்க்கு மொபைல் ஃபோனில் இந்த ஆட்வேர் நோட்டிஃபிகேஷன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் இதெல்லாம் பிளாக் பண்ணிட்டு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. பட் அதெல்லாம் பிளாக் பண்ண தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய ஆட்ஸே பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருக்கும். பேட்டரி டிபெண்டபிளாக இருக்குது, கேமராமே பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்குது. இதெல்லாம் வச்சு இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல இந்த மொபைல் ஃபோன் வாங்கலாமா வேணாமான்னு கண்டிப்பாக நீங்கள் முடிவு எடுக்கலாம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். நன்றி, வணக்கம்.